ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வில்லிசை நாயகி சத்யா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தென் தமிழகத்தையே அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் சத்யா கூட செல்ஃபி எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. வில்லிசையில் அதுவும் இளைய தலைமுறையில் இப்படி ஒரு பெண்ணு வில்லிசையில் கலக்குதாங்களா அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் தாங்க. அவங்கள பற்றி அவங்க எப்படி வில்லிசைக்கு வந்தாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இவங்களை பற்றி முழுமையாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து அரங்கேற்றத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, சூப்பராக அப்படி ஒரு தேவதை மாதிரி வராங்க. சத்யா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தாங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க சொந்த ஊரான செல்லத்தாயார்புரத்தில் தான் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சொந்த கோயிலில் வச்சு. இங்கே ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க அவங்கள தேடி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி அந்த வந்துட்டாங்க. திரும்ப அவங்க செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. என்ன கச்சேரி? சத்யா வில்லிசை கச்சேரியா? என்ன கச்சேரி? சத்யா வில்லிசை கச்சேரியா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க. நீங்க படிச்ச பாடல் வந்து அவங்கள வந்து இந்த பட்டி தொட்டி எல்லாம் என்ன செஞ்சுட்டு திரும்பி பார்க்க வச்சு. வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.